மையுக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி கூட நம்ம இனியாவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் வந்து நடக்குது. இதில் பாக்கியாவும் கோபியும் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி வந்து இருக்குது, அங்கே போகிறேன் பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மாட்டியிருப்பாங்க. செலின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7:30க்கு வந்துட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு நீ பார்ட்டிலாம் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 9:30 வரைக்கும் வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க, கொடுக்க முடியாது, அம்மா அவ்வளோதான் டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளப்புக்கு வந்துட்டு போகலாம், அங்கே போய் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இனியா வந்துட்டு மறுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வற்புறுத்தும் போது பேராக தான் வந்துட்டு போய் ஆகணும், நீ வந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல சில பிரச்சனைலாம் வந்துட்டு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கோபிக்கும் பாக்கியாவுக்கும் வந்துட்டு பயங்கர பேட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 6 போட்டிகள் வந்து நடந்துச்சு, மொத்தம் 7 ரவுண்டு. இந்த 6 ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கியா வந்துட்டு 3, அதுக்கப்புறமா கோபி 2 போட்டிகளே வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இன்னும் அடுத்த ரவுண்டில் வந்துட்டு நம்ம பாக்கியா வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வின் பண்ணிடுவாங்க, கோபி வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ட்ராவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோபி வந்துட்டு பாக்கியாவை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு முழுக்க நல்லா சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் இங்கே சமைக்கிறாரு, பக்கத்தில் உள்ள செஃப்பை தான் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம இனியாவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவங்களே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து நிறைய பிரச்சனை வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் போக போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. இனியா இப்போ இந்த கருத்துக்கள் எதாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ் பண்ணி பண்ணுங்கள். அடுத்த ஒரு ப்ரோமோண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.